ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்களுடைய சாம்சங் மொபைலில் இல்லாட்டி உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து கீபோர்டில் ஒட்டோ ரீப்ளேஸை வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணுமா இல்லாட்டி டிசேபிள் பண்ணணுமா, அதாவது டேர்ன் ஆன் பண்ணணும் இல்லாட்டி டேர்ன் ஆஃப் பண்ணணுமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது நம்மளுடைய ஃபோன் கீபோர்டில் நம்ம ஏதாவது டைப் பண்ணும் போது வேர்ட்ஸ் அதில் வந்து ஏதாவது எழுத்துப்பிழைகள் இருக்குமா இருந்துச்சுன்னா இந்த ஒட்டோ ரீப்ளேஸ் வந்து ஆன் பண்ணியிருப்போமா இருந்துச்சுன்னா அந்த வேர்ட் வந்து சரியான ஸ்பெல்லிங்க்கு வந்து ஒட்டோவாகவே ரீப்ளேஸ் ஆகிரும். ஸோ இது தான் அந்த ஒட்டோ ரீப்ளேஸ். ஸோ இது வந்து ரொம்பவுமே ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர்னு கூட கீபோர்டில் சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ண இல்லாட்டி டேர்ன் ஆஃப் பண்ணுன்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸில் பாருங்க, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க, உங்களுடைய போன்ல நீங்க என்ன கீபோர்டு ஆட் பண்ணிருக்கீங்களோ அந்த கீபோர்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த கீபோர்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு இதுலையுமே நீங்க பார்க்கலாம் ஒட்டோ ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜுக்கு வந்து எந்தெந்த மொழிகளில் வந்து உங்களுக்கு இந்த ஒட்டோ ரீப்ளேஸை நீங்கள் எனேபிள் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த லாங்குவேஜை வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வேணும்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி தமிழ் வேணும்னா தமிழும் உங்களுக்கு கொடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் டிசேபிள் பண்ண விரும்புறீங்கனாலும் இந்த இடத்துல இப்படி டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து கீபோர்டில் டைப் பண்ணும்போது ஒட்டோவாகவே ரீப்ளேஸ் ஆகிறது வந்து ஒர்க் ஆகும். அப்படி நீங்கள் டிசேபிள் பண்ண விரும்புறீங்கனாலும் இந்த இடத்துல ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஒட்டோ ரீப்ளேஸுங்கிறது வந்து ஆஃப் ஆகிரும். ஸோ இப்படி தான் ஆண்ட்ராய்ட் மொபைலில் இல்லாட்டி சாம்சங் மொபைலில் வந்து கீபோர்டில் ஒட்டோ ரீப்ளேஸை வந்து டேர்ன் ஆன் பண்ணுறது இல்லாட்டி டேர்ன் ஆஃப் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.